ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 657. இங்கு குரத்து ஆழ்வான் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் காஞ்சிபுரத்திற்கு மேற்கில் கூரம் என்னும் நகரை நிர்வாகம் செய்து விரக்தர் ஆனவர், வேறு விஷயங்களில் வெறுப்பு உற்றவர், ஸ்ரீவத்ச சிந்தர் திருமரு மார்பர் என்கின்ற திருநாமத்தை உடைய கூரத்து ஆழ்வான் சென்னைக்கு அடுத்த பூவிருந்த வள்ளிக்கு அருகே பேட்டை என்று இன்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் இளையாழ்வாரின் சகோதரி திருமகனாக பிறந்தவர் தாசரதி என்கின்ற கந்தாடை முதலி ஆண்டான். இவர்கள் இருவரும் இளையாழ்வார் துறவரம் மேற்கொண்டார் என அறிந்தவுடனே பெருமாள் கோவிலுக்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து ராமானுஜ முனிகளின் திருவடிகளில் தண்டனிட்டு தங்களையும் அடிமை கொண்டு ஆட்கொண்டு அருள வேண்டுமென வேண்டிக் கொண்டார்கள். ராமானுஜ முனி அவர்களும் அங்கீகரித்து அவர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் முன்னாக திராவிட வேதம் முதலான சகல விசேஷ சாஸ்திரங்களையும் தெளிவித்தார். அவர்களும் ஆச்சாரிணி பிரியாது வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுதே கூரத்தை ஸ்ரீவத்சாங்கர் என்றும் திருமரு மார்பர் என்றும் திருநாமமுடைய கூரத்தாழ்வான் நிர்வாகம் செய்து வந்தார். அவர் வரையறாது வழங்கும் வள்ளலாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தமது நிர்வாகத்தில் குறை உள்ளதோ என்று அறிய இரவில் நகர சோதனை செய்து வந்தார். அப்பொழுது ஒரு வீட்டில் அகாலமாகிய அந்த நேரத்தில் பேச்சரவம் கேட்டது. ஆழ்வான் அதனை கூர்ந்து கேட்டார். உள்ளே வயதான பிராமண தம்பதிகள் தங்கள் பெண்ணின் விவாக விஷயமாக பேசினார்கள். பெண்ணுக்கு தோஷம் இருப்பதால் மணந்தவன் அந்த பெண்ணை தீண்டினால் அன்றே இறந்து விடுவான். அதனால் மனம் செய்ய முடியாமையால் மனம் நொந்து கலங்கினார்கள். இதனை செவியுற்ற ஆழ்வான் மறுநாள் காலையில் பெண் கேட்டு வஸ்திரம் ஆபரணங்கள் முதலான சீர்வரிசைகளை அந்த பெண் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த தம்பதிகள் ஆழ்வான் இடம் தங்கள் பெண்ணின் தோஷ நிலையை தெரிவித்து மனம் செய்து தர மறுத்தார்கள். ஆழ்வான் தெரிந்துதான் மனம் செய்து கொள்கின்றேன், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என கூறி மனம் புரிந்து கொண்டார். அன்று முதல் அவர்கள் தொடாமல் தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சமயம் வழக்கம் போல ஆழ்வானின் அடையா நெடுங்கதவை வேண்டுவார்க்கு வேண்டுவன கொடுத்து அடைக்கும் போது இரவு நெடு நேரம் ஆயிற்று. அடைக்கப்பட்ட கதவின் மணியோசை நெடுந்தூரம் கேட்டது. அந்த சமயம் காஞ்சியில் சன்னதியில் பேர் அருளாளனும் பெருந்தேவி தாயாரும் தனியாக உரையாடி கொண்டு இருந்தார்கள். தாயாரின் காதில் கூரத்து கதவின் மணியோசை ஒலித்தது. பிராட்டி அந்த ஓசையின் காரணத்தை பெருமாளிடம் கேட்க கூரத்து ஆழ்வானுடைய நெடுங்கதவு வறியவர்களுக்கு வழங்குதல் இப்போதுதான் முடிந்து அடைக்கப்படுகிறது, அதன் ஓசைதான் இது என பெருமான் பதில் கூறினான். இதனை பின்பு உணர்ந்த கூரத்து ஆழ்வான், ஐயகோ உபய ரூதியையும் நித்திய உலகமாம் வைகுண்டமும் விளையாட்டு உலகம் எனப்படும் இந்த பூ மண்டலமும் உடைய தாயார் மதிக்கும்படியோ செல்வச் செருக்கால் வாழ்வது என தம் உடைமையை எல்லாம் எல்லோருக்கும் ஈந்து அந்த நகரை துறந்து விட்டார். ராமானுஜமுனி காஞ்சிபுரத்தை விட்டுவிட்டு ஸ்ரீரங்கம் அடைந்த விஷயம் தெரிந்ததும் அவரும் ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்பட்டார். காடு இப்பொழுது குறுக்கிட்டது. இரவு நேரம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பத்தினியாகிய ஆண்டாள் ஆழ்வான் இடம் வழியில் திருடர் பயம் உண்டோ என கேட்க, மடியில் ஏதேனும் வைத்து இருக்கின்றாயோ என ஆழ்வான் வினவ, ஆம், அவசரத்துக்கு உதவும் என ஸ்வர்ண வட்டில் தங்கத்தட்டு ஒன்று கொண்டு வந்தேன் என ஆண்டாள் பதில் கூறினாள். இப்பொழுது கூரத்து ஆழ்வானும் அந்த தங்கத்தட்டை வாங்கி தூர எறிந்துவிட்டு இப்போது பயம் இல்லையே என்று கூறினார்.
இல்லை என ஆண்டாள் உடன் நடந்தால் ஒற்றுமை தம்பதிகளாக, உடல் தீண்டா தம்பதிகளாக, வைராக்கிய சீலர்களாக இறுதி வரை வாழ்ந்து காட்டிய இவர்களே பட்டர் ஸ்ரீராம பிள்ளை எனும் இருவருக்கும் பெற்றோர் ஆனவர்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.